நாடு எங்கேயா போகுது? போதை இளைஞரிடம் சிக்கிய உதவி ஆய்வாளர் மனம் நொந்து பேசிய வீடியோ வைரல். மது போதையில் இருந்த இளைஞர் தன்னை தாக்கியதாக கூறி உதவி ஆய்வாளர் வேதனை தெரிவிக்கும் வீடியோ தாங்க இப்போ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சென்னையை அடுத்த தாம்பரம் பேருந்து நிலையத்துல காவல் சீருடையில உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் என்பவரு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருந்தாரு. அப்ப அங்கு வந்த போதை இளைஞர் ஒருவர் போதையில என்ன செய்யறோம் அப்படின்னு கூட தெரியாம காவல் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார கடுமையா தாக்கி இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த போதை இளைஞர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத செந்தில்குமார் கத்தி கூச்சல் போட்டிருக்காரு. இத கேட்ட பொதுமக்கள் போதை இளைஞரை மடக்கி பிடிச்சு காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கிடையே தாக்கப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார், ஒரு காவல்துறைக்கே போதை ஆசாமிகளால் இந்த கதின்னா சாமானிய பொதுமக்கள் நிலைமை என்னன்னு சொல்லி நினைச்சு பார்க்கவே அச்சமாயிருக்கு. மது, கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கத்தால் இப்ப இளைஞர்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறதா செந்தில்குமார் நொந்து பேசின வீடியோ தாங்க இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு. அவ்வளோ 50 ஆம்பளைங்க வைக்கிறான், ஒரு திரும்ப கேட்கல. பூக்கர் அம்மா வந்து தான் கேட்டுச்சு, என்னையே அவ்வளோ வேடிக்கை பார்க்குறோம், அடிக்கிட்டோம் அவ்வளோ. அப்புறம் அதுக்குள்ளே ஓடி அந்த அப்புறம் 7 மலை அவர் ரவுண்ட்ஸ் போயிருந்தார். நான் உள்ளே உட்காந்து மைக் வாட்ச் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளேயும் என்னடா சொல்லிட்டு ஒரே அடிச்சு என்னால் எந்திக்க முடியல, படுத்துட்டு. அதுக்குள்ளேயும் ஓடி ஒரு பையன் தான் கூப்பிட்றான். அதுக்குள்ளேயும் திருப்பி என்னை அடிச்சிட்டான். அடிச்சுட்டு அவங்க அதுக்குள்ள தூக்காரம் வந்து எரிஞ்சு அவரை பையன் வயசான